வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம். நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான பொருள் நம்மளுக்கு தேவை. அதை வச்சு தான் நம்ம செய்யணும். அந்த பொருளை வச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிச்சாங்க பாருங்கள், உண்மையிலே செம காமெடியாக போச்சு. அதாவது இவர் ஜன்னலில் ஒரு காலும் அந்த பால்கனி செவத்தில் ஒரு காலை வச்சுக்கிட்டு மேலே அதை கொஞ்சம் லேசாக தட்டி விட்டுட்டு சிமெண்ட் வச்சு பூசிட்டு அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசணும். அவர் 2 பக்கம் கால் அப்படி வச்சு வேலை செய்யும்போது பயமாக இருக்குது. டக்குன்னு பால்கனியில் கால் தவறி கீழே விழுந்துட்டு என்ன பண்ண முடியும்? அதனால் அதுக்குண்டான ஒரு ஸ்டூலை ரெடி பண்ணிக்கிடுவோம். எங்கள் வீட்டு ஏணி செட் ஆகலை. அது வரைக்கும் பாத்ரூமில் இருக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த பையன் டயத்தை வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவரும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லேசாக ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு இருக்குல்ல, அதையெல்லாம் தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பூசுனா சிமெண்ட் பூசுனா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதை செஞ்சிகிட்ருக்காரு. இப்போ வாடகைக்கு வாங்குறதுனால அங்கே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா 4-5 பேர் வேலை பார்க்குறதுனால அந்த கடையில் ஸ்டூல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? அதனால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. எப்படியும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த பாத்ரூமையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து இன்னொரு பாத்ரூமில் இந்த சாதா கக்குஸ் இல்லையா, அதில் ஒரு லுங்கியை போட்டு மூடி விட்டுட்டு, ஏன்னா இந்த சிமெண்ட்டு இந்த உடைக்கிறதெல்லாம் அதில் போய் விழுந்துட்டால் கஷ்டமாயிரும். நானும் வேலை செய்கிறேன்னு வீடியோ எடுன்னு அவரும் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. எங்கள் வீட்டில் இந்த தம்பி இங்கே இருக்கிற வேலையை பார்ப்பேன். ஏன்னா ஸ்டூல் வர வரைக்கும் பார்க்கணும். இப்போ ஸ்டூல் வந்துருச்சு, வந்தும் பிரயோஜனம்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்கப்பா. இங்கே பாருங்கள், செட் ஆகலையோ? இதை அப்போ அந்த பக்கம் கூட்டி தான் எடுக்கணும், பால்கனி வழியாக எடுக்கணும். இடிக்கும்பா, கதவுக்கு நிலைக்கு இடையில இடிக்குது பாருங்க. பால்கனிலேருந்து கீழேருந்து எடுக்கணும், கயிறு கட்டி எடுக்கணும். பால்கனிலேருந்து கயிறு கட்டி எடுக்கலான்னு ஐடியா பண்ணோம். அவர் என்ன சொன்னார்னா, அந்த பால்கனியில் இருக்கிற அந்த அகலம் 3 அடி இருக்கிறதுனால கொஞ்சம் சின்னதாக அடிப்பாகம் சின்னதாக இருக்கிற மாதிரி ஸ்டூல் வாங்கிட்டு வர்றதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் இந்த வேலையவே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. புது வீடாக பழைய வீடான்னு பார்க்குறத விட அந்த மரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம முதல்ல பார்த்துக்கிறணும். இப்போ இந்த நிலக்கதவில் பார்த்திங்கன்னா கரையான் நிறைய உள்ளே பிடிச்சிருக்கு. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி அப்பப்போ இந்த ஹிட்டு அடித்து பாதுகாத்து வச்சாலும் எப்படியாவது வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. ஒரு பக்கம் டக்குன்னு வந்துருச்சு இந்த சைடு. இப்போ இந்த சைடு கீழே கொஞ்சம், அதாவது ஒரு 2 அடிக்கு பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அது உள்ளே அவ்வளவு பிடிச்சிருக்குப்பா கரையான். நான் என்ன நினச்சிட்டேன், கீழே நம்ம அடிச்சிட்டு இருக்கிறதுனால மேலே போகாதுன்னு. ஒன்று மேலே போனாலும் அப்படி தான். அதுக்கப்புறம் நாராயணன் காலையிலேயே 6 மணிக்கு போயிட்டு சாப்பாடு டயத்துக்கு வந்தான். நானே சோறு போட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு அவன் போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், உண்மையிலேயோ எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்களும் வீடு வாசல் ஏதாவது வாங்குறீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளவு அரிச்சு சாப்பிட்ருக்குன்னு. இது நரையான் அப்படிங்கிறாங்க. மரத்துலேயே உருவாகுமா. அதாவது சரியில்லாத மரம் மொத்தமாக ஒரு 4-5 மரம் ஒரே இடத்துல இந்த நரையான் குடியிருந்த மரமாக இருந்தால் அது அதுலேயே உருவாகுமா. கொஞ்சம் இருந்தால் போகும். அதோடைய அந்த வாயிலிருந்து வர அந்த எச்சில் மாதிரி ஏதோ சொன்னாங்க, எனக்கு புரியலை. அதனால் இந்த பாத்ரூம்லேயும் நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு பாருங்கள், உளியை வச்சு எடுத்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாகவும், ஏன்னா யாருக்கும் பிரச்சனையும் வரக்கூடாது, சத்தமும் வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் டோரே போட்டுருவோம், நல்ல குவாலிட்டியாக வாங்கி அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இதை எடுக்கிறதுக்கு பெரிய கஷ்டமாக போச்சு. கீழே அரிச்சிருக்குது, இடையில கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. நம்ம நம்பியும் சேர்த்துக்க முடியலை. என்னமோ சொல்லுவாங்கள்ல, சரியாக இருக்குதுன்னு நம்பவும் முடியலை, சரியில்லைன்னு ஒதுக்கவும் முடியலைன்னு. அது மாதிரி சரி இல்லை அப்படின்னு நினச்சி விடலான்னா ஒரு இடத்துல இருக்குது எல்லாத்தையும் எடுக்கலாம்னா ஒரு இடத்துல இல்லாமல் இருக்குது. அதை விட மொத்தமாகவே எடுத்துட்டால் நல்லது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நல்லா இருக்குன்னு விட்டோம்னா திரும்பவும் அதுக்குள்ளே உருவாகும்ல. அதனால் இந்த இடத்துல கரையான் பிடிக்கலை, ஆனால் அதுக்கு இந்த மரம் பிடிக்கலை போல். அதனால் இந்த பக்கம் வரல. இருந்தாலும் ஃபுல்லாக தானே எடுக்கணும், பாதியாக பண்ண முடியாதுல்ல. இவங்க இந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணாங்க. அடுத்த பாத்ரூமும் அப்படியே கிடந்துச்சு. அது கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க. இந்த மரத்தை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் தான் வேலை பார்க்கணும். அப்புறம் ஸ்டூல் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த பால்கனியை அந்த தம்பி போய் பூசினார். எனக்கு அவரை பார்த்து வீடியோ எடுக்கிறேன்னே பேர். அவர் கால் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு காலை வேதம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துகிட்டு காலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பாவை போய் காலை பார்க்க சொல்லுவேன். ஏன்னா
வேலை செய்கிற ஞாபகத்தில் அந்த பால்கனி தடுப்பு சுவரில் வச்சுட்டாங்கன்னா தவறி விழுந்துட்டா என்னப்பா பண்ணுறது? நம்மளும் பாதுகாப்பாக பார்த்துக்கிறணும்ல. வேலை செய்ய வந்திருக்காங்க, அவங்க பாட்டில் செய்யட்டும்னு இருக்க முடியாதுல்ல. இவங்களும் பாத்ரூமை நல்லபடியாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா, அந்த ஜன்னல், அதாவது பாத்ரூம் ஜன்னலையும் அந்த பாத்ரூம் கதவு வைக்கிற அந்த வாசக்கால்லையும் நல்லபடியாக பூசிட்டாங்க. அடுத்து கதவு வைக்கணும். பிளாஸ்டிக் கதவு கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக சொல்லியிருக்கோம், வந்ததுக்கப்புறம் வைக்கணும். இந்த பாத்ரூமில் கொஞ்சம் நிறைய அந்த ஒயிட் சிமெண்ட் போட்டதுனால அது வேறு அப்பிக்கிட்டு இருக்குது, அதை கழுவி எடுக்கணும். ஒரு பால்கனிலையும் 2 பாத்ரூம் வேலையத்தையும் இப்போ முடிச்சிருக்கோம். அடுத்து இன்னும் வேலை இருக்குது, அதையெல்லாம் செய்யணும். அப்போ தான் இது சரியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.